Assalamualaikum. Hi friends and cuties. Welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ ஒரு கார்ட்போர்ட் அட்டை யூஸ் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு DIY பண்ண போறோம். சோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல திக்கான ஒரு கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கலாம். மீடியமான ஒரு சைஸ்ல ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதை விட சின்ன சைஸ்ல ஏதாவது ஒரு பிளேட் இல்ல கப் ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பிளேட்டை வந்து இந்த அட்டை மேல வச்சிட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கறேன். அடுத்து ஒரு கப் வச்சிருந்தோம் இல்லையா, அதை கரெக்ட்டா மிடில்ல வச்சிட்டு இன்னொரு சர்க்கிள் இந்த மாதிரி நம்ம வந்து மார்க்கர் வச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த அட்டையில இருந்து இந்த சர்க்கிளை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த உள்ள இருக்கிற இந்த பீஸையுமே நம்ம வந்துட்டு அழகா ஃபினிஷிங்கா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த அட்டையை திரும்பியும் அதே மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட்டையோட வச்சு ஒட்டிட்டு திரும்ப நம்ம இதே ஷேப்க்கு கட் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு வந்து நான் ஹாட் க்ளூ வச்சிட்டு ஒட்டிக்கிறேன். நீங்க வந்து ஒயிட் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டு கட் பண்ணும்போது ஒரே ஈவனா ஒரே சைஸ்ல வந்து நமக்கு கரெக்ட்டா கிடைச்சிரும். சோ இப்போ வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் அந்த பிசுறு எல்லாமே இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அந்த நைஃப் வச்சுட்டே அப்படியே நம்ம சுரண்டி எடுத்துடலாம். இப்போ வந்து ஏதாவது ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. சாரி கிளாத் அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே. நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த கிளாத் வந்து நமக்கு பிளைனான கலரில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் இந்த கிளாத்தில் வந்து பிளைனாக இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா நீளமாக வந்துட்டு கிழிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இந்த அட்டையில் வந்து அந்த கிளாத்தை வந்து சுத்த போகிறோம். கொஞ்சம் கூட ஓரங்கள் வந்து பிசுறு எல்லாமே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து அப்படியே கவர் பண்ணி ஒட்டி அதை அப்படியே மடிக்கின மாதிரியே சுற்றிக்கலாம். இந்த கிளாத் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சாட்டின் ரிப்பன் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த அட்டையை கவர் பண்ணி சுற்றி விட்டுக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சாட்டின் ரிப்பன்லாம் வேணாம், நம்ம வந்து கிளாத் வச்சு ரொம்ப நல்லா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஓரங்களை வந்து ரெண்டு சைடுமே அழகாக மடக்கிக்கிட்டு நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தோன்னா இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கிளாத்தையே வச்சு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக வந்து சுற்றிக்கலாம். உங்களுக்கு சுற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சுற்றியாச்சு. உங்களுக்கு கிளாத் பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இடையில கொஞ்சோன்னு இந்த மாதிரி க்ளூ வச்சுட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ ஃபுல்லாக சுற்றியாச்சு. சுற்றிட்டு இந்த ஓரங்களையுமே இந்த மாதிரி நம்ம க்ளூ வச்சுட்டு ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, உங்ககிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிபாண்ட் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த சர்க்கிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து வேறு ஏதாவது ஒரு கலரில் கிளாத் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த பிங்க் கலரில் இந்த மாதிரி காட்டன் கிளாத் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணியிருக்க இந்த ஒரு பீஸோட அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச் இருக்குது. நீளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இன்ச்சுக்கு மேலே எத்தனை இருந்தாலும் ஓகே தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இன்ச் போல் உயரம் வந்து இருக்குது. இப்போ ஒரு ஊசி நூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அதை இந்த கிளாத்தை வந்து 2ஆக மடக்கி இங்கிருந்து ஓட்டு தையல் மாதிரி போட்டுட்டு ஸோ அந்த ஓரம் வரைக்கும் வந்துடலாம். ஓகே, இதே மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை சுருக்கும் போது நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி இது கிடைக்கும். இப்போ இந்த ஓரத்தையும் ஒன்றா அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல தையல் போட்டுக்கலாம். எது வந்து நமக்கு கெட்ட பக்கம் அப்படின்ட்டு நம்ம வச்சுக்க போகிறோமோ அந்த சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரியே நான் வந்து ஒரு 3 பூ போல் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ 3 பூ ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து நமக்கு லீஃப் வேணும். அதுக்கு க்ரீன் கலர் கிளாத் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் கிளாத் எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து குட்டி குட்டி பீஸ் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அளவுகள் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே இதை நம்ம ஃபோல்ட் பண்ணால் மட்டுமே போதும். நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லீஃப் மாதிரி ஒரு பீஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அதை மடிச்சுட்டு இதில் நீங்கள் தையல் போட்டுக்கலாம்.
இதே மாதிரியே உங்களுக்கு எத்தனை லீஃப் வேணுமோ அத்தனையுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ லீஃப்மே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு இந்த ஃப்ளவர்ஸை இந்த மாதிரி வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லீஃபை ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ஃப்ளவரை வந்து ஒட்டிக்கலாம். எந்தெந்த இடத்துக்கு லீஃப் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அதே மாதிரி ஒட்டி விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒட்டியாச்சு. இப்போ மிடில் வந்து ஏதாவது ஸ்டோன் அந்த மாதிரி ஒட்டணும் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா மிடில் வந்து ஒரு மிரர் மட்டும் ஒட்ட போகிறேன். நீங்கள் மிரர் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்டோன் அந்த மாதிரி கூட ஒட்டி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பீஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இது இருக்கட்டும். அடுத்து வந்து ஏதாவது கொஞ்சம் நீளமான குச்சி இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தொடப்பங்குச்சியில் ஒரு 5-6 தொடப்பங்குச்சி போல் சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த குச்சி எல்லாத்தையுமே ஒரே ஈவனான சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி அதை நான் வந்து எல்லா ஸ்டிக்குமே ஒன்றா இருக்க மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். அடுத்து வந்து நம்மக்கிட்ட கிளிட்டரிங் டேப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டேப் யூஸ் பண்ணி இந்த குச்சை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். கவர் பண்ணிவிட்டு இது நல்ல ஒரே ஸ்டிக் மாதிரி இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் ஒரே ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த திக்கான இந்த பாட்டம் இருக்கிற சைடில் நம்ம வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு லேஸ் வந்து ஒரு பார்டர் மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஊசி நூல் கோத்துக்கலாம். நூல் கோத்துட்டு அதில் ஒரு பீட் கோத்துருக்கேன். அடுத்து வந்து இந்த ரோஸில் ஒன்று இந்த மாதிரி இந்த சைடில் இருந்து இந்த மாதிரி கோத்து விட்டுக்கிறேன். அடுத்து ஒரு சின்ன பீட் பெரிய பீட் அந்த மாதிரி கோத்து ஒரு குஞ்சம் மாதிரி அந்த பாட்டம் சைடில் நம்ம வந்து அதை கட்டி விட்டுக்கலாம். அடுத்து இந்த மொன்னை சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் பீட் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த குச்சி வந்து நமக்கு என்ன லென்த்தில் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம செஞ்சுருக்க அந்த சர்க்கிளை விட கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக இருந்தால் போதும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஸ்க்ரீனோட அந்த ஹோல்டர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். வீட்டில் இருக்க வேஸ்ட்டான ஒரு கார்ட்போர்டு அட்டை யூஸ் பண்ணி வீட்டில் இருக்க கிளாத் யூஸ் பண்ணி இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வாங்க ஸ்க்ரீனில் வந்து இதை நம்ம மாட்டி பார்க்கலாம். இந்த மாதிரி ஹோல்டர் இல்லாதப்ப நம்ம வந்து ஸ்க்ரீனில் நாட் போட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி நாட் போட்டு வைக்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரியான திங்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப அழகாக நம்ம வந்து ஸ்க்ரீனுக்கு ஹோல்டர் ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்கையில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எத்தனை ஸ்க்ரீன் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நம்ம வந்து போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளே செஞ்சது அப்படிங்கிற ஹாப்பினஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீன் ஹோல்டரை பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.